ஹாய் எவ்ரிபடி. இன்னைக்கு நம்ம சேனல்ல உங்களுக்கான 5 டிப்ஸ் வந்து குடுக்க போறேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இப்ப பட்டு புடவை எல்லார் வீட்லயுமே இருக்கும். பட்டு புடவை வந்து நம்ம அயர்ன் பண்ணும்போது, அந்த ஜரிகை மேல அயர்ன் பண்ணும்போது, முக்கியமா வந்து ஒரு பேப்பர் வச்சுட்டு, அது மேல நீங்க அயர்ன் பண்ணுங்க. அண்ட் அடியில வந்து அந்த ஜரிகை உங்களுக்கு ஃபேட் ஆகாம இருக்கும். இது ரொம்ப நல்லதும் கூட. இந்த மாரி அயர்ன் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அந்த பட்டு ஜரிகையுமே நல்லா நீட்டா இருக்கும். சரிங்களா? இது மாரி தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் செகண்ட் டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, வெள்ள துணி அதாவது ஒயிட் ஷர்ட்ஸு, ஒயிட் கலர் துணிகள்லாம் இருக்கு இல்லைங்களா? அதெல்லாம் கலர் ரொம்ப ஃபேடா இருக்கும். அத வந்து வினிகரோட சேர்த்து ஊற வச்சு துவைச்சுட்டு வந்தீங்கன்னா, அந்த கலர் வந்து நிறம் மாறாம இருக்கும். உங்களுக்கு அந்த ஃபேடன்ஸ் தெரியாது. சரிங்களா? இத ட்ரை பண்ணி பாருங்க. 3வது டிப்ஸ் வந்து ஏலக்காய் எல்லாரும் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? யூஸ் பண்ணிட்டு அந்த தோல் வந்து தூக்கி போட்டுருவோம். அந்த தோல வந்து எடுத்து நீங்க தண்ணீல போட்டு வச்சீங்கன்னா, அந்த தண்ணி வந்து உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். சரிங்களா? இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. 4வது வந்து கொத்தமல்லி தழை இருக்கு இல்லைங்களா? கொத்தமல்லி தழைய வாழை இலையில மடிச்சு ஃப்ரிட்ஜ்ல வச்சு யூஸ் பண்ணீங்கன்னா, 1 வாரம் ஆனாலும் உங்களுக்கு கெடாம இருக்கும். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? என்னோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. என் டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். தேங்க் யூ ஸோ மச்.